ஓம் அஸ்வத்வஜாயத்மஹே சூல அஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரஜோதியாத். இது பிரசித்தி வாய்ந்த கேது காயத்ரி. வணக்கம் நேயர்களே, உங்கள் குண்டத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு கிரகங்களை பற்றி நம்ம தனியாக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கிரகங்கள் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்கும்போது அதோட பலன் என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் கேதுவோட ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இவங்க ரெண்டு பேரையும் சாயா கிரகங்கள் சொல்லுவோம், நிழல் கிரகங்கள் சொல்லுவோம். இதுல கேதுவை மெயினா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேதுவை ஜாதகத்துல மோட்சக்காரகன் சொல்லுவோம். அதாவது என்ன மோட்சக்காரகன் அப்படின்னா என்ன சார் புரியல அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது மோட்சக்காரகன் அப்படின்னா திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர், குடும்ப பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேது தான். கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். ஆன்மீக நாட்டத்தை அதிகமா தரக்கூடியவர் பார்த்தோம் அப்படின்னா கேது. இப்போ ராகு பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார். ஆனா கேது அப்படி கிடையாது. ஆசாபாசங்கள், பந்தங்கள், பரிவுகள்லாம் இல்லாதவர் யாருன்னு பார்த்தோம்னா கேது தான். அதனால்தான் கேதுவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய கேது 2வது இடம், 5வது இடம், 7வது இடம், 8வது இடம், 12வது இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் கேது வந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறதுல பிரச்சனைங்கிறது தாராளமா வந்துடும். காரணம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள். இந்த இடத்துல ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடிய கேது வரார் அப்படின்னா பிரச்சனை தான். அதனாலதான் நீங்க பாருங்களேன், மகான்களோட ஜாதகத்துல கேதுவோட ஆதிக்கம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது லக்னத்திலேருந்து 5வது இடம் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், கணவன் மனைவி 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது அவ்வளவு என்ன சொல்லுவாங்க அரிதான விஷயம் ஆயிடும், எட்டா கனி ஆயிடும். அதான் ஒரு மெயினான விஷயங்கள். அதுக்கப்புறம் லக்னத்துல ராகு இருக்கார், திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல கேது இருக்கார் அப்படின்னா இந்த கணவன் மனைவி உறவுல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். சப்போஸ் சுப கிரகங்களோட பார்வை மாத்திரம் இல்லாம இருக்கு அப்படின்னா டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலை கூட வந்துடும். அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல கேது வந்துடும். இதுவே மாத்தி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. லக்னத்துல கேது இருக்கார், திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் அப்பப்ப பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு போகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அதனால்தான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது வந்தாலே ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பிரச்சனைக்கு குறை இருக்காது. அதே மாதிரி ஜாதகத்துல அயனஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது இடத்துல கேது வந்துட்டார் அப்படின்னா, ராசி கட்டத்துல வந்துட்டார் அப்படின்னா அடுத்த பிறவிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடையாது. 100% அடிச்சு சொல்லலாம். அடுத்த பிறவி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவிதான் அவருக்கு கடைசி பிறவி. அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு அந்த திருமண யோகம்ங்கிறது தடைப்படும். சில பேருக்கு அப்படி தெய்வ சங்கல்பத்தினால் திருமணம் ஆனா கூட அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது தடைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தடைப்படும். சில பேருக்கு திருமணமே நடக்காம இருக்கும் கடைசி வரைக்கும். அவங்க ஜாதகத்துல நிறைய பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த 12ல கேது இருப்பாரு. ஏன்னா அந்த குடும்ப பந்தம் சொல்லக்கூடிய அந்த இடத்துலலாம் அந்த ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடிய கேது வந்துட்டார் அப்படின்னா பிரச்சனை தான். அதனால்தான் இந்த ராகு கேது பயிற்சிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள் கிடையாது. ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள், எதிர்மறைவா சுத்தக்கூடிய கிரகங்கள். எப்பவுமே எந்த இடத்துல ராகு இருக்காரோ அதுக்கு நேர்மாறான இடத்துல தான் கேது இருக்கார். ஆனா கேது நமக்கு சில இடத்துல இருந்த அபரிதமான யோகத்தை கொடுக்கக்கூடியவன். இப்ப கேது 11வது இடம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது இடம், அதை தவிர 4வது இடத்தெல்லாம் கேது இருக்கார் அப்படின்னா இது 3வது இடம், இந்த மாதிரி இடத்தெல்லாம் விசேஷமான பலனை தரும். அதே மாதிரி குருவோட கேது சேர்ந்திருந்தாலும் ஒரு விசேஷமான பலனை தரக்கூடிய யோகம். ஆனா சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்க கூடாது. சுக்கிரனோட கேது சேர்ந்திருந்தார் அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில ஒரு மந்தத்தன்மை வந்துடும். ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் துறவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனால்தான் கேது திசை கேது புக்தி ஒருத்தருக்கு வரக்கூடிய காலகட்டத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த திருமணம்ங்கிறத பண்ணக்கூடாது. இது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு திருமணத்தை பிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி பையனுக்கோ பொண்ணுக்கோ, மாப்பிள்ளைய பையனுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணை பையனுக்கு பிடிச்சிருக்கோ, 2 வீட்டாருக்கும் 2 பேரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட உங்க ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் பக்கத்துல எந்த ஜோசியர் இருக்காரோ அவர்கிட்ட காட்டுங்க.
ஏன் காட்டணும்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேது திசையோ கேது புக்தியோ இருக்கக்கூடிய காலகட்டத்துல தயவுசெய்து திருமணம் பண்ணாதீங்க. இது ஜோசியத்தை போய் பார்த்தாதானே உங்களுக்கு தெரியும் என்ன திசையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால இதை முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவோ செலவு பண்றோம். பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கும் நம்ம 20 இருந்து 25 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம். கண்ணை மூடின்னு செலவாகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அத்தியாவசிய செலவுகள், அனாவசிய செலவுகள் சொல்லிட்டு கண்ணாம்னா நம்ம பண்றோம். அது தவறு கிடையாது. உன்னோட சக்தி நீ பண்ற, அது உன்னோட விஷயம். நான் அதை தவறு சொல்லலை. ஆனா இந்த ஜோசியம் திருமணத்துக்கு இனிஷியல் புள்ளியார் சுழிங்கிறது என்ன, அந்த ஜாதகம் அப்படிங்கும்போது ஒரு ஜோசியத்தை போகும்போது மாத்திரம் ஏன் கணக்கு பாக்குறீங்க? ஏன் 2 பேர் ஜாதகத்தையும் கொடுங்க, பையன் ஜாதகத்தையும் கொடுங்க, பொண்ணு ஜாதகத்தையும் கொடுங்க. அவர் எவ்வளவு சொல்லிட்டு போறாரு? இந்த ஜாதகத்துக்கு ஒரு 700 ரூபாய், அந்த ஜாதகத்துக்கு ஒரு 700 ரூபாய், திருமணம் பொருத்தம் எல்லாமே சேர்த்து ஒரு 1500 ரூபாய் வரும். ஏன் செலவழிச்சா என்ன தவறுன்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப நம்ம மனரீதியா தெரிஞ்சுக்கலாம்ல, 2 பேரும் நல்ல திசபக்தியில இருக்காங்க, இவங்களுக்கு தாராளமா திருமணம் பண்ணலாம், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மாத்திரம் பாருங்க சாமி, 300 ரூபாய் கொடுக்குறேன், சந்தோஷமா பார்த்து சொல்லுங்க, திருமண ஏற்பாடை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் ஜோசியர் இருப்பான். காசுக்கு அந்த 300 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு ஓகே 2 நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு 12க்கு 10 பொருத்தம் இருக்கு, 12க்கு 9 பொருத்தம் இருக்கு, திருமணம் தாராளமா பண்ணலாம்னு சொல்லுவான். அவன் தவறு கிடையாது, அவன் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். ஆனா கட்டங்கள் வயசு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது நீ உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பையனுக்கா இருக்கட்டும் பொண்ணுக்கா இருக்கட்டும் சரி, கேது திசையோ கேது புக்தியோ போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க தெரியாம தாலியை கட்டிட்டான், குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்க. சப்போஸ் பையனுக்கு கேது திசை, பொண்ணு நல்லா சுக்கர திசையில இருப்பா, பையனுக்கு கேது திசை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவங்களோட பிரைவசி, அவங்களோட இன்டிமெசியில ப்ராப்ளம் வந்துடும். இதை வெளியிலயும் சொல்ல முடியாது. அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவானா பையன், அப்பா இந்த கல்யாண வாழ்க்கையில எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. பொண்ணு போய் சொல்லுவாளா, அம்மாட்ட போய் சொல்லுவாளா, எனக்கு குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு குடும்பத்துல. அப்போ அதை மனசுக்குள்ளேயே போட்டு 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லாம மனம் வெறுத்து போய் பிரிஞ்சு கடைசியில நீங்க எதை தின்னா பெத்தம் தெளியும்ட்டு ஒரு ஜோசியத்தையா போய் அழுவீங்க, ஒரு கோயிலா போய் பண்ணுவீங்க. கடைசியில அவன் என்ன சொல்லுவான்? ஏதாவது ஒரு ஜோசியர் உங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு எப்படி சேர்த்தீங்க இந்த 2 பேர் ஜாதகத்தையும் அப்படிமா, அப்போ உங்களுக்கு தூக்கி வாரி போடும். முதல்லயே அதை தீர்மானம் பண்ணி 6 அமர்ந்து உட்கார்ந்து நம்ம பார்த்து 2 தம்பதியும் பொருத்தத்தை எல்லாத்தையும் பார்த்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லைன்னா இந்த இடத்துல கேதுவால பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், திருமண வாழ்க்கை சுத்தமா முடிஞ்சிடும். அதனாலதான் கேதுவ ஜாதகத்துல ஒரு மோட்சகாரகன் சொல்றோம், திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் சொல்றோம். கேதுவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கேது திசை வரக்கூடிய காலகட்டத்துல நமக்கு லைஃப்ல ஒரு மந்தத்தன்மைங்கிறது வரும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு நம்ம கையால அருகம்புல்ல மாலை தொடுத்து நம்ம கொண்டு போய் விநாயகருக்கு விளக்கேற்றி அந்த மாலையை போட்டு வழிபட்டு வரணும். கேது திசை காலகட்டத்துல விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு திசை ராகு புக்தி வரக்கூடிய காலகட்டத்துல பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதி பெருமாள் கோயில்ல இருக்கும். அங்க கருடாழ்வார் சன்னதி எங்க இருக்குன்னு கேட்டு அங்க நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றிட்டு வரணும். ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடிய விஷயம். இது லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தவிர நான் சொன்னேனே, சனி காயத்ரி, ராகு கேது காயத்ரி, இதெல்லாம் வெளியில சொல்லலாம். நம்ம டெய்லி அந்தந்த தருணத்துல நம்ம சொல்லிட்டு கிளம்பணும். உனக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்கா, டெய்லி வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி ராகு காயத்ரி சொல்லிட்டு கிளம்பு. அதே மாதிரி கேது தசை நடந்துட்டு இருக்கா, கேது காயத்ரி சொல்ல தவறாத. சனி தசை நடந்துட்டு இருக்கும் போது சனி காயத்ரி டெய்லி சொல்லிட்டு வெளியில கிளம்பு. அப்பதான் நம்ம போயிட்டு நம்ம சேஃபா வீட்டுக்கு வர முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வர முடியும். இதெல்லாம் லைஃப்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கு, ஒரு பலன் இருக்கு. அது கொடுக்கக்கூடிய நல்ல பலனும் இருக்கு, கெட்ட பலனும் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும். எப்பவுமே வாழ்க்கையில சுப்பீரியரா போயிட்டே இருக்க முடியுமா? ஒரு வழுக்கல், ஒரு ஏற்றம், ஒரு வழுக்கல், இந்த மாதிரி இருந்தால் லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன தசாபுக்தியில இருக்கோங்கிறத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்க ஜாதகத்தை வெரிஃபை பண்ண முதல்ல. என்ன தசாபுக்தியில இருக்க, உங்க லைஃப்ல என்ன எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேதுவால வரக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தெல்லாம்
கேதுவால தர முடியும், ராகுவால தர முடியும், சந்திரனால தர முடியும், சூரியனால தர முடியும். ஆனா எந்த தருணத்துல எந்த கிரகங்கள் எங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம குழந்தையா ஒரு குழந்தை பிறக்கும் போது நம்ம சந்திரன் இருக்க நிலையை வச்சு நம்ம அந்த குழந்தைக்கு ஜாதகம் தீர்மானிக்கிறோம். அதுதான் உனக்கு சிருஷ்டிச்ச ஜாதகம், அதான் உன்னுடைய உண்மையான ஜாதகம். ஆனா வருஷா வருஷம் கிரகங்களோட மூவ்மெண்ட் இருக்கு. அதாவது கிரக பெயர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அப்போ கிரகங்கள் ஒரு கட்டத்துல இன்னொரு கட்டத்துக்கு மூவ்மெண்ட்டுங்கிறது வருஷா வருஷம் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? சனீஸ்வரனுக்கு மாத்திரம்தான் ஸ்லோவஸ்ட் கிரகம். அவர் தான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டம் மூவ் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதனாலதான் சனி இந்த 12 கட்டத்தையும் சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனாலதான் சனீஸ்வரனுக்கு நம்ம எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துல உட்காந்துட்டாருன்னா 2.5 வருஷம் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கிதான் ஆகணும். ஆனா மற்ற கிரகங்கள் அப்படி கிடையாது, மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ராகு கேது பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வருஷம் 1.25 வருஷம் தான் அப்படியே மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்கும். அப்படிங்கும் போது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல பலனை தரும், பாதகமான இடத்துக்கு வரும்போது கெட்ட பலன் தரும். இதை தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அதுதான் நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேர்களே, பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். நீங்க உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்கோ, வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்புங்க. என்னால முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்கு தாராளமா செய்யறேன் நேர்களே. நன்றி, வணக்கங்கள்.